ரத்னா மேடம் அவர்களை வருக வருக என்று மேடைக்கு அழைக்கிறேன். மேடம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில் ஆஃபீஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா நிறைய கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருகுமார்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு அளிச்சு இங்கே வந்து பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சம் அனுமதி இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு இங்கே வர முடியாது. ரெண்டாவது இந்த கவிதா லட்சுமி மேம், இந்த கவிதா மேம் கிட்ட எனக்கு அதிகமாக பெருசாக பழக்கம் இல்லை. ஆனால் போன மீட்டிங்கே கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் வர முடியல, அதனால் இந்த மீட்டிங் வந்தேன். 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பேசுகிறத இந்த உலகம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுற யூடியூப் சேனல் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்குமே ஏதாவது ஒரு தேடல் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ மனிதர்களாக பிறந்த நமக்கும் அதே தேடல் தான் இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு தேடலுக்காக தான் இவ்வளோ நாள் காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நட்சத்திரம் தான். ஃபஸ்ட்டு நம்ம நட்சத்திரத்தை வச்சு எப்படி நம்ம முன்னுக்கு வரலாம். ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திரத்தை வச்சும் நம்ம பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். இன்றைக்கும் பூச நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பூச நட்சத்திரத்தை வச்சே பேசிடலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறையா இது சொல்கிறாங்க. இந்த பூசத்தில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க, ஆயிலத்தில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏகப்பட்ட பலன் சொல்லலாம். நட்சத்திரம்னு எடுத்தாவே பூச நட்சத்திரம் உங்கள் வீட்டில் குறி சொல்கிறவங்க இந்த மாதிரி நிறையா பூச நட்சத்திரத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு பூச நட்சத்திரம் தான் போயிட்டு இருக்குது. இப்போ என்னன்னா இந்த பூச நட்சத்திரமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆயில நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நம்ம நிறையா மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆயில்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த கிரகத்தை குறிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பூசத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், அது எந்த கிரகத்தை குறிக்குது அப்படின்னா அது புதன் பகவானை குறிக்குது. புதன் பகவான் அப்படிங்கிறது யாரு? நம்மளுடைய பெருமாள். அப்போ அந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம எப்படி போய் வழிபட்டால் நமக்கு பணம், பொருளாதார ரீதி, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போகும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுக்கலாம். அப்போ இந்த பெருமாளுக்கு பிடிச்ச உணவுகள், பெருமாளுக்கு பிடிச்ச மலர்கள், பெருமாளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண நமக்கு 2வது நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகும். எல்லாத்துக்கும் அப்படி தான். ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வரவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இது. இப்போ பூச நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடலாம். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி மாலை, 2வது தாமரை இதழ், அது ரொம்ப பிடிக்கும் பெருமாளுக்கு. அப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த துளசி மாலை, தாமரை இதழ் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். 2வது அந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிபதி புதன், அவர் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த 2ஆம் நட்சத்திரத்தோட அதிபதி பலமாக இருந்தார்னா இந்த உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பெருமாளுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தயிர் சாதம் உண்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, இந்த பாசி பயிரை நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம பெருமாள் அந்த புதனோட காரகத்துவத்தை நம்ம வலிமைப்படுத்துகிறோம். அப்போ நமக்கு 2வது நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆயிரும். சப்போஸ் புதன் நம்ம ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த பொருட்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தானமாக கொடுக்கலாம். அப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு தயிர் சாதம் தானம் கொடுக்கறது, பச்சை பயிர் தானம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் தானம் கொடுக்குறப்ப நமக்கு 2வது நட்சத்திரம் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் அந்த இடத்துல. அப்போ நம்ம போகிறப்ப சாமிக்கு கட்டாயம் உணவுகள், பிரசாதம் அப்படிங்கிறது நம்ம வீட்லேயே சாமி கும்பிட்டா கூட நான் அந்த சாமி முன்னாடி பிரசாதம் படைச்சு தான் சாமி கும்பிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு மலர்கள், அவருக்கு பிடிச்ச மலர்கள் வேணும். 2வது பிரசாதம். இந்த பிரசாதத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறனாலையும் நம்ம எடுத்துக்கிறனாலையும் நமக்கு தனித்தனியாக பிராத்தம் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது நம்ம புதன் பகவான் நல்லா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் புதன் பகவான் நம்ம ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படிங்கிறது இதை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத இதை சொல்கிறேன். அடுத்தது 4ஆம் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பூச நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக வருது இல்லைங்களா? அப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னா அது என்ன கிரகத்தை குறிக்குது அப்படின்னா சுக்கிர பகவானை குறிக்குது. அப்போ இந்த 4ஆம் நட்சத்திரத்தையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப வண்டி, வாகனம், வீடு, தாய், இந்த உறவுகள், உறவு ரீதியான உறவுகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆக்டிவேஷன் பண்ண வரும் அப்படிங்கிறது இது மூலமாக நான் சொல்கிறேன்.
இப்போ சுக்கிரன் பகவானுக்கு பிடிச்சது அப்படின்னா மல்லிகைப்பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மல்லிகைப்பூவுக்கு இந்த ஆண்டாள் தேவி, மகாலட்சுமி இவங்களுக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ சாத்தி நம்ம வழிபடுறதுனாலையும், இந்த மொச்சை பயிறு, ஸ்வீட்டு இதையெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கறனாலையும் நமக்கு அந்த 4ஆம் பாவகம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த இடத்துல 4ஆம் பாகம் கெட்டிருந்தா கூட நம்ம இதை செய்யறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது இந்த ஸ்வீட் அப்படிதான், அதே மாதிரி தான் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க நமக்கு எல்லா பொருளாதாரமும் கரெக்டாக வரும். சப்போஸ் சுக்கிரன் நல்லா இல்லை, நம்ம 4ஆம் பாவம் நமக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதையெல்லாம் நம்ம தானமாக கொடுக்குறப்ப கம்பல்சரி வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதில் வந்து சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது மொச்சை பயிறு அப்படின்னு சொல்லிட்டோம். இதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி. ஸ்வீட்டும் அப்படிதான், என்ன ஸ்வீட் வேணாலும் நம்ம சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். இது மாதிரி சுக்கிரனோட காரகத்துவங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரமாக வரனால சந்திரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு சந்திரனோட பொருட்கள் எல்லாம் வந்து அங்கே நம்ம தானமாக கொடுக்கறது, நம்ம எடுத்துக்கிறது. சந்திரன் அப்படிங்கிறது அந்த அம்மன் கோயில் போகிறது. சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தாமரை இதழ் பூக்குமில்ல, அந்த கீழே வெப்பக்குளம் பூக்கிற பூ, அல்லி, தாமரை இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வச்சு வழிபடுறதுனால அந்த கடவுளுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வழிபடுறதுனால ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து சொல்கிறேன். 8வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வருது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்க 8வது நட்சத்திரமாக வரனால எங்கேயும் நமக்கு ஏதாவது ஒரு தேடிட்டு இருக்கிறோம், ஏதாவது நமக்கு நடக்கணும் அப்படின்னா கூட இந்த பூச நட்சத்திரக்காரவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரவங்களை கூப்பிட்டு போனால் முடியாத பிரச்சனைகள் கூட முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று. சுவாதி யாரோடைய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் ராகு பகவானோட நட்சத்திரம். அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கதை விட ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் அந்த விஷயம் நமக்கு கிளியராக முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்து சொல்லலாம். அப்போ அந்த சுவாதி நட்சத்திரம் என்ன பொருட்களை குறிக்குது அப்படின்னா உளுந்து அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சுவாதி நட்சத்திரம் குறிக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுலையும் இந்த கட்டமாக போட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண. ராகுனா நீண்ட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறது, இந்த மாதிரி நமக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி செஞ்சோம்னா அதுலேயும் வந்து நமக்கு வேண்டியதை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நிறையா ஃபோன் கால்ஸ் வரப்போ நமக்கு ஏதாவது ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசு பையனாக இருந்தால் கூட நமக்கு லாட்ரியில் அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த லாட்ரியில் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்ம ஊர்லேயே இல்லை லாட்ரி. ஆனால் வந்து ஃபோன் கால்ஸில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாட்ரி சீட் வாங்கினா லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரிட்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம அவங்கள வாங்கி நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மோசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் வாங்கிட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிங்கன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே வந்து ரெண்டு சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான், அவங்களுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை தான். அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னா இந்த 8வது நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்குண்டான கிரகத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்குண்டான உணவுகளை சாப்பிடுங்க, அதுக்குண்டான கலர்ஸ் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள், அந்த மாதத்தில் ஒரு நாள் 27 நாட்கள் அந்த ஒரு நாள் வந்து அவங்க அதை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது கிடைச்சாலும் கிடைக்கலினாலும் அந்த ஒரு நாளோட போயிடும். நான் மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லியிருக்கேன். 2 பேர் 3 பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் அந்த எல்லா நாளும் வாங்குறத தவிச்சுக்குங்க, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வாங்கிக்கோங்க, நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒரு பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது இந்த நட்சத்திரம் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, அந்த நட்சத்திரம் என்ன மேசம், ரிஷபம் அந்த நில தத்துவப்படி, நெருப்பு தத்துவப்படி எதில் வருதோ அதையும் சேர்ந்து இது பண்ணுங்க. போன மீட்டிங்லேயும் நான் அதைத்தான் பேசியிருக்கேன். எந்த அந்த கிரகம் எந்த பாவம், அது எதுக்குண்டான நில தத்துவமா நீர் தத்துவமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான மாதிரி செய்யுங்க. நீர் தத்துவம்னா கண்டிப்பாக அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. நில தத்துவம்னா அதுக்கு உண்டானது, காற்று தத்துவம்னா சாம்பிராணி, இந்த மாதிரி ஒரு சின்ன நம்மளால் முடிஞ்ச, ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பத்துக்குனால முடிஞ்ச, உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் மனதார செஞ்சுட்டு வாங்க, அதுவே போதும், அதுவே பெரிய பிரார்த்தம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த நட்சத்திரத்தை கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஜோதிடத்துறைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த நட்சத்திரங்கள் தான். என்னுடைய நட்பு வட்டாரத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ எந்த நட்சத்திரத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணாத, வெறும் 2, 4, 8 அதை மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணு,
போகுது அப்படின்னாங்க. ஆனால் அந்த 8 அப்படிங்கிறத மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணுறப்ப என்னுடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்து சொன்னாங்க. இதை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தே சொன்னாங்க. நான் இந்த ஜோதிட துறத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஜோதிடத்தின் மூலமாக சம்பாரித்து நான் வாங்கினேன்னு சொல்ல முடியாது. பட் எங்கள் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். நாங்கள் கார்லாம் பயணம் பண்ணதே இல்லை, எங்களுடைய யாருமே பயணம் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு காருக்கு சொந்தக்காரியாக இருக்கிறேன்னா இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி மட்டும்தான், இந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நான் சொந்தக்காரியாக இருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ விதிகள் இருந்தாலும் நமக்கு ஏழ்மையான மக்களுக்கு ஏழ்மையாக புரியும்படி இந்த நட்சத்திரம் ஒன்று போதும். காலண்டரை டெய்லி எடுத்து கிரிக்கிறப்ப இன்னைக்கு இந்த நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் வந்துருச்சா, நம்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் என்ன அதை ஃபாலோ பண்ணுங்க, 2வது நட்சத்திரம் என்ன அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கம்பல்சரி மாசத்துல ஒரு நாள் 2வது நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த அம்மனுக்கு உங்கள் கையால் உங்களால் எவ்வளோ முடிஞ்சுதோ அதை வாங்கி போடுங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த மலர்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும், தெய்வத்தோட மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் நட்சத்திரத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நட்சத்திரத்தோட அதிபதியையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லட்சுமி பிரசன்ன ஜோதிட கவிதா மேமுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 6381222273 6381222273. ரத்னா உதயகுமார். அதாவது ஜோதிட கருத்துக்கள் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அவங்க பரிகார செல்வின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மேடையிலையும் அவங்கள பார்க்குற அவங்க பரிகாரம் அதிகமாக சொல்கிறாங்க. அது வாழ்வியல் பரிகாரம் தான், பெருசாக நம்ம செலவு பண்ணி அங்கே போய் இங்கே போய் அப்படியெல்லாம் சொல்கிறதில்ல. ஈஸியஸ்ட் வேலை வந்து நம்மளோட நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க நட்சத்திரப்படி ஐயா சொன்ன டிப்ஸு டெய்லி வந்து அவங்க நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரோட பேரை ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த எந்திரிச்சுன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கணும். அப்படின்னா நமக்கு பண வரவு நல்லா வரும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு உங்கள் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னு இருந்ததுன்னா, இந்த கண்ணு முழிக்கிறோம் இல்லைங்களா காலையில், உள்ளங்கை பார்க்கும்போதே மூல நட்சத்திரத்தை நினச்சி அந்த 3 தடவை மூல நட்சத்திரம் சொல்லிட்டு, மூல நட்சத்திர அதிதேவதை வந்து உங்களுக்கு முகம், அதாவது மனித முகம் இல்லாத தெய்வம் அப்படிங்கிறது, அந்த தெய்வத்தை மனசார நினச்சிட்டு நம்ம காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா எல்லாமே ஜெயமாகும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ரத்னா மேடம் அருமையாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களை கௌரவிக்கும் விதமாக லட்சுமி பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாக சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது. மேம் சொல்கிறாங்க எப்படின்னா, அதாவது 2வது நட்சத்திரம் யார் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 2வது நட்சத்திரத்தை காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, அது ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் 3 முறை சொல்ல சொல்லியிருக்கிறேன். 2வது நட்சத்திரத்தை 3 முறை சொல்லுவது மட்டும் இல்லாமல் எழுத சொல்லியிருக்கிறேன் கையில் தினசரி. அதுக்குண்டான அதிதேவதைகளை வணங்க சொல்லியிருக்கிறேன். அதை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. செஞ்சுட்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம்.